வணக்கம். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் இயற்கை சுபரான குரு பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசிங்கிறது குருவுக்கு உச்சமான வீடு. அதோடு இல்லாமல் குரு அவரோட சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை தரும். ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த குரு பயிற்சியானது 12 ராசியில் உள்ள பலரது வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் பயிற்சியாகும். கல்வி, வேலை, குடும்பம், குழந்தை, பெரும் பணவரவு, தங்க சேமிப்பு போன்ற முக்கிய அம்சங்களில் குரு பயிற்சியானது தனது தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. குருவுக்கு பார்வை பலம் அதிகம். கடகத்தில் அமர்ந்திருக்க குரு 5, 7, 9ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, இது 3 ராசிகளை பார்க்கிறார். இந்த 3 ராசிகள் மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானை இவர் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது மாதிரி பாதிப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. குரு அமரப்போகும் கடக ராசிங்கிறது பெண் ராசி. அதோடு இல்லாமல் அது இரட்டைப்பட ராசி, சந்திரனோட வீடு. எனவே பெண்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. குரு தான் பெரும் பணத்திற்கான அதிபதி. எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம், பண புழக்கங்கள் அதிகமாகும் நேரம். தங்கம் விலை உயரும். தொழிலாளர்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பார்கள். அவர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த நிலுவை தொகை அது மாதிரி இதெல்லாம் வசூலாகக்கூடிய சிறப்பான நேரம். காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற திதி தர்ப்பணம்லாம் பன்மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பான நேரம் இது. மஞ்சள் நிற வஸ்திர தானம், கோயில்களில் இனிப்பு தானம் பண்ணுறது சிறந்த பலன்களை தரக்கூடியதாகும். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போவோம். மேச ராசிக்கான 2026 குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். உங்கள் மேச ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசிக்கு மிதுனத்திலிருந்து பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது மனநிலையை குறிக்கும். 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது உங்களுக்கு தெளிவான மனநிலையை கொடுக்கும். அதனால் எடுக்கும் முடிவுகள்லாம் தெளிவாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு எப்படி வருது, எந்த வழியில் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வழிவகை தெரியும். அதை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறலாம். மேசராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், அன்னியன் மணி கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. குழந்தை வரம் வேண்டி இருப்பவருக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தைகளின் மேல் படிப்பிற்காக வெளிநாடு அனுப்பும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு அது பலிதமாகும். இது நாள் வரை சொத்துக்களில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து கைக்கு சொத்து சேரும் நல்ல நேரம். சிலர் சொத்தை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. விற்காத சொத்தாகவே இவ்வளோ காலம் இருந்துகிட்டு இருந்தது விற்று பலன் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். மேசத்திற்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு 2வது தொழில் ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டங்கள் அமையும். சிலர் செய்து கொண்டிருக்க தொழிலுக்கு கிளை ஆரம்பிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். 7ஆம் பார்வையாக மேசத்திற்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் யோகம் உண்டு. தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு 2வது தொழில்
அமைவதற்கான வாய்ப்புகள் அமையும். சிலர் கிளை நிறுவனங்கள் ஆரம்பிக்க யோகம் உள்ளது. வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு உயர்வை தரக்கூடிய காலகட்டம். அதே போல் வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு அது கைகூடி வரும் நேரம். குழந்தைகளின் படிப்பிற்காக வெளிநாட்டுகளுக்கு அனுப்ப நினைப்பவர்களுக்கு அந்த யோகம் அமையும். நீண்ட காலமாக திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடி வரும் நேரம். மறுமணத்துக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை அமைத்து கொடுப்பார். வம்பு வழக்கு அவமானம் இதெல்லாம் முடிவுக்கு வர்ற நேரம் இது. ஏற்கனவே இருக்கிற கோர்ட்டு கேஸ்லாம் முடிவுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். தந்தையாரோட நல்ல உறவு இருக்கும். தந்தையார் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். மொத்தத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பானதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.